வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு சில இடங்கள் போனா, இந்த இடத்துக்கு போனா ரொம்ப சூப்பராவும், ஒரு நிம்மதியாவும் இருக்கும்னு தோணும் இல்லைங்களா? அதேபோல இன்னைக்கு நாங்க போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குளத்த பார்த்தோனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கலாம். திருப்போரூர் முருகன தான். திருப்போரூர்ல இருக்க கந்தசாமி முருகர போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. அது என்னமோ தெரியலங்க. அங்க போய் நம்ம அவர பார்த்துட்டாலே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நம்ம என்ன வேண்டிட்டு போய் அங்க வச்சுட்டு வந்தாலும் நடந்துரும் எனக்கு. அதேபோல சரி நம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போனது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேப் நெறைய ஆன மாரி இருந்தது. சரி இன்னைக்கு போய் அவர பார்த்துடலாம் சொல்லிட்டு, அவருக்கு பிடிச்சமான செவ்வரளி பூ வாங்கிட்டு, அப்புறம் பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கிட்டு, அர்ச்சனை தட்டு வாங்கணும். அர்ச்சனை தட்டும் எங்களுக்கு அவருக்கு புடிச்ச நிறத்திலேயே அமைஞ்சிருச்சு. அந்த பை கூட பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் தான். அவருக்கு பச்சை நிறம் ரொம்பவே பிடிக்கும். அதேபோல செவ்வரளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எப்பயுமே அவர போய் கும்பிட போறீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா இத மாரி வாங்கிட்டு போங்க. செவ்வரளி வாங்கிட்டு போனா அவர் ரொம்ப ஆனந்தப்படுவாரு. அப்புறம் வாங்கிட்டு உள்ள போக சொல்லவே பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நீங்க வேணும்னா வாங்கி ஏத்திக்கோங்க. எனக்கு வாங்கி ஏத்தணும், பசங்க கையில குடுத்து ஏத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால நான் வெற்றிலை தீபம் வாங்கி பசங்க கையால குடுத்து 3, 3 விளக்கு அவங்கள ஏத்த சொன்னேன். நம்ம அத ஏத்த சொல்ல ஒரு திருப்தியா இருக்குங்க நம்மளுக்கு. அப்புறம் ஏத்திட்டு, நம்ம எப்பயும் போல விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு, அவர நல்லபடியா கும்பிட்டுட்டு, தோப்புக்கரணம் போட்டுட்டு, தலையில 3 கொட்டு கொட்டிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு நம்ம என்னங்க, நம்ம யார பார்க்க வந்தோமோ, அவர பார்க்க உள்ள போயாச்சு. இன்னைக்கு முகூர்த்த நாளுன்றதுனால எக்கச்சக்கமான கல்யாணங்க. நாங்க போயிருந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 கல்யாணம் கிட்ட பார்த்தோம். அது இல்லாம 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, 60ஆம் கல்யாணமும் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இங்க 60ஆம் கல்யாணம் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மேரேஜ்லாம் பண்ணது வீடியோ கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பா பாருங்க. அப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம். நல்ல கியூ தாங்க. சரி பார்த்துட்டு, சாமிய நல்லபடியா அர்ச்சனை பண்ணி வேண்டிட்டு, வெளிய வந்தோம். வெளிய வர சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க அக்ஷய பாத்திரம் வச்சிருக்காங்க. அது நெறைய பேருக்கு தெரியும். திரௌபதி அம்மா வச்சிருந்த அக்ஷய பாத்திரம் கிடையாது. ஆனா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம திருப்பூர் கோவில்ல மட்டும் தான் அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கு. அது எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தௌமிய முனிவர் சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம தர்மராஜாவுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப பசியில இருக்க சொல்ல, அந்த முனிவர் பார்த்து இவர்கிட்ட சொல்லி, நீங்க சூரிய பகவான் கிட்ட போய் கேளுங்க. அவர் உங்களுக்கு அந்த அக்ஷய பாத்திரம் அருளுவாருன்னு சொல்லியிருக்காரு. இவரும் போய் சூரிய பகவான் கிட்ட கேட்டதுனால, அவர் அந்த அக்ஷய பாத்திரத்த குடுத்து, அல்ல அல்ல குறையாத உணவு உங்களுக்கு இதுல கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பா இத வச்சு நீங்க பலனடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அத வாங்கி வீணாக்காம நெறைய பேருக்கு உதவியும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம திருப்பூர் கோவில்ல பார்த்தீங்கன்னா, பலவிருஷம் சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு ஒரு மரம் இருக்கும் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, வன்னி மரம் ரொம்ப விசேஷங்க. என்ன வேண்டினாலும் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்கலாம் மாங்கல்யம் கட்டுறது, தொட்டில் கட்டுறது, ஏதாச்சும் ஒரு விஷயம் வேண்டிட்டு பூட்டு போட்டுட்டு போயிட்டீங்கன்னாக்கா, நடந்த பிறகு அந்த பூட்ட தொறந்து விடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம் நம்ம எப்பயும் போல சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டு முடிச்சுட்டு, அந்த ஒரு சன்னிதானத்த சுத்தி வந்துட்டு, அந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு, கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேண்டுமோ வேண்டிட்டு விழுந்து கும்பிட்டாச்சுங்க. விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் கோவில்ல அப்படியே அமைதியா உட்காந்து, என்ன நம்ம மனசார என்ன இதுதான் வேணும்னு கிடையாதுங்க. என்ன மனசார வேணுமோ வேண்டிட்டு, கொஞ்சம் பொரியும் வாங்கி அங்க இருக்க மீனுங்களுக்கெல்லாம் போட்டுட்டு, வர சொல்லி டிஃபன் சாப்பிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சூப்பரா எங்களோட திருப்பூர் ட்ரிப் முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப சந்தோஷம்.